எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள், தாளிகையாளர்களே, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, ராஜசிம்மன் நடிகர், மஸ்தான் பள்ளிய சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸரா இருக்கல, ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல, பிடிக்க முடியாது, அவ்வளவு கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான். சந்தான பாரதி அவர்களே, அப்புக்குட்டி அவர்களே, தொகுப்பாளனி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரியன் இங்க 40 வந்துருச்சு, அங்க காந்தி தான் வரல. சூரிய காந்தி, அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லல, ஏன் வரல? இப்ப நான் ஒருத்தனா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன். காடா கத்துனேன், கரடியா கத்துனேன், எப்பா இது 38 39 நான் மொத்தமா இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தின்னு. அந்த டீம்ல யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லல, சரத்பவார் சொல்லல, ஆனா இங்க திமுக காரங்களும் சொல்லல. அதனால அவர் வரல. இப்ப என்ன ஆளுங்கன்னா, இல்ல இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் இப்பெல்லாம் வரும். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்க சில விஷயங்கள் இப்ப பிஜேபி இன்னும் ஒரு 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது, 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம், இப்ப பேரரசெல்லாம் இருக்காரு, பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஏமாத்தி பொழைக்காத, ஏமாத்தி ஒருத்தனும் வராது. மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சரக்கு வித்ததே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்துல 2 பிளாட்டை வித்து போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னு அவ்வளவு பெரிய அனுபவங்களை சந்திச்சேன். நான் அதை சொல்றேன், உங்களை சோகத்துல மூழ்கடிக்க வரல. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க. இவரு டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாம, அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பத்தி நீ வாத்தியார், அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூட சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனையே எங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சிங்களா? எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன். நான் இது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன். நடப்பு வேற, அது வேற. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு? மாதரசியல் மன்னிக்க, என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எங்கடா வர போறாங்க? ஒண்ணு மிகப்பெரிய இது. அவர் சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்புல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். நீங்க எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மனிபுலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்டரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான்
என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னா, என்னப்பா பேசவே விடலன்னு அங்க சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்ல அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போன. இல்லைங்க, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து இல்ல. இப்ப எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு, அது என்ன புடிச்சு வச்ச பிள்ளையாரா? பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி, குறைஞ்சது 60 கோடி, இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்கனால இவங்களுக்கு, இவங்கனால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசு எல்லாம் கபலீகரம் பண்ணி அரோகரம். பாவம் ரஜினி சாருக்கு இப்ப எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் இல்ல, அவர் இல்லாம பேச முடியாது. 70-80 வயசு அவருக்கு பாருங்க, ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்த மொண்டாட்டியா இருக்கணும். தப்பா இல்ல, நடிகையா சொல்றேன். அது யாருப்பா? ஐஸ்வர்யா ராய். அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம். அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்க இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பாக்குறதுக்கு ஆள் இல்ல. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், தலைவர் படம் வரும், ஒன்னும் உட்கார்றது இல்ல, பில்டப் பண்றாங்க. எல்லாமே பில்டப். பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்கப்பா இவரு போயிட்டாரு, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இவருப்பா, நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா, உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்கு? முதல்ல பெரியார் சொல்றீங்க, அவர் அளவுக்கு ஒரு என்னத்தை சொல்றது? இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார், அண்ணா சொல்லு, அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி, அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது முளமாரித்தனம் பண்றா, அந்த மிஷின் நடக்காது. அழகா 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர், முட்டாள்தனமா பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் எப்படிப்பா இது, அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் அவ்வளவு முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காடுறவன் சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பொரு என்ன 270 இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்ல, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான். இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம். எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்களே, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல, 6.5 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரிச்சு அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட் எல்லாம் பண்ணி, இந்த பைத்திய ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கு. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தர் இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போறாங்க, என்ன தெரியல. நீ ஆடிட்டு போ நல்லபடியா. அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டா, முகமது பின் துக்ளக் 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவுரங்கசீப் பண்றாரு. அதுக்கு அந்த காலகட்டம் பேரு. ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு பணம் சொல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரி எல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? முன்னாடி குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க, கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாம 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டர்ல வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸ். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே. எங்க யாராவது ஆஸ்பத்திரியில பிறந்த மாதிரிங்களா? யாராவது செவிலித்தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்துல, அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கிச்சு கழுத்துல. எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம்? சார் அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன் நான் இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க.
என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி. கடைசியில பார்த்தா ஒப்பந்தம் என்னன்னு 5,000 கோடி 10,000 கோடி எவ்வளவோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்ப நீ விசச்சாராயன் ஒரு பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டுல இவன் விக்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்துல 100-200 பேர் தமிழ்நாட்டுல செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சான் செத்தான் போயிட்டாப்ல இல்லையா. மதுவும் ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளருது, பனை மரம் வளருது, அதுல நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமானமாவை பணம் பாலெல்லாம் கிடையாது. கல்லு ஷாம்பேன் 15,000 16,000 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் ஷாம்பேன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியா கொடு, குவாலிட்டியா கொடுன்னு தான் சொல்றேன். மது டோட்டலா இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். ஜாதி பேசுறீங்கல்ல, இங்க வாங்க முன்னாடி. சில பேர் சொன்னா ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. கட்சியில சமூக நீதி இல்ல, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரிச்சு நம்ம போவோம்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லிம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல. நான் அங்க நிற்பேன், காசை போட்டு போன. என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட், வன்னியர் இடத்துல வன்னியர் நிக்க வைப்பாங்க, செட்டியார் செட்டியார் நிக்க வைப்பாங்க, நாடா நாடா நிக்க வைப்பாங்க. ஓட் பெல்ட், ஓட்டு வங்கி, அது பண்ணிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. சரி, நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இப்ப பேச்சாளர் கூட்டு போனேன் குணாச்சி, நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா. அவங்க ஜாதி பாக்குறாங்களா? இல்ல இல்ல. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி உருதுல தாங்க பேசுறேன். அடே 500 ரூபாய் பிச்சை காசு எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோம்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துகிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடலாம். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமு சடையமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல்லு நடக்குது பாருங்க. இந்த சாராயம் சாவு, நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதம் இல்ல. கத்தனாரு அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தாரு. 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா. அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காரியம் இல்ல, கதறாரு. போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போறாரு, கதறாரு. 5-6 சமூகம் வீணா போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவரு ரத்தம் கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் அடிக்கிறான், அங்க நிக்கிறான், இங்க நாருது. விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக் ஒலி, தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடிச்சு செத்துட்டானா எல்லா கடையிலயும் இந்திக்காரன் தான் இருக்கும். அவனு கூட அடிக்கிறான் பான்பரா கடி. சாராயத்தை விடுங்க, சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா. தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்துல வாங்க 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 கொடுத்தார், தண்ணி கொடுக்கிறார். பேசிட்டு பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி கதாநாயகி தங்கச்சி பாப்பா நீ இவங்களே காட்டுறாங்களே, ஒரு நாட்டு கட்ட ஒண்ணு அடிச்சு அதுங்க எங்கப்பா இப்படி எல்லாம் ஏமாத்த கூட. இதெல்லாம் சும்மா
ஒரு நாட்டுக்கிட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணல, அந்த ஹீரோயினி எங்க? நியாயமே இல்லை. நான் வந்து இங்க காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி அதான் ஹீரோயினி, நியாயமே இல்லை. நீங்க எல்லாம் இப்படி ஏமாத்த கூடாது. இது முள்ளமாரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவோம். முள்ளமாரி அயோக்கியத்தனம் சார். நீங்க வாழ்த்திட்டு போறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து, நாடே கேக்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்ப திமுக ஓபனா சொல்றேன், 40 சீட்டு வச்சிருக்கீங்க, டேய் வாங்க, நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்றோம், நீ வாக்குச்சீட்டு நடத்து. ஏன் சொல்லல? உன் பருப்பு அங்க வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்க வந்து செட்டப் பண்ணி இங்க பண்றேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும். அதே முட்டாளா தான் ஆக்கிட்டு இருப்பாங்க. நாட்டுல ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீர போறது இல்ல, தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்ல. கடிதம் எழுதுவாங்க, நீட் இந்த மூப்பிச்சு அவன் ஒரு 40 சேனல் நடத்துறான். அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு விறகு கட்டிலேயே மண்டைய குழந்தை ஒரு 4 பேரை வளர்ச்சிக்குவாங்க. டிபேட் தான் நீட் என்ன அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டுல நம்மளதான் இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு அநியாயம் பண்றாங்க பாருங்க. எந்த பிரச்சனை தீருதா? இந்த நீட்டை பத்தி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில ஏதோ வருது. இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்றான், நம்ம காவேரி தண்ணி வர போறது இல்ல, முல்லை பெரியார் வர போறது இல்ல, பாலாறுல தண்ணி வர போறது இல்ல. இவனு இந்த சாராயத்தை வித்து பொழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரிய காந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் இப்ப வந்து பாராட்டுறதை சொல்றேன். கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப செந்தில் நாதன் அப்படி ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடிச்சது அவரால்தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒண்ணு, இன்னொரு புது பையனோட ஒண்ணு, தங்கமான தங்கச்சி இங்கிட்டு. ஆமா, அவரும் பெண்ணாலே அதுக்கும் பெண்ணாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க. ஆனா அந்த அருண் பாண்டிய விடவே இல்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடல. நான் என்னதான் பண்ண முடியும்? அப்புறம் ஒண்ணும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்ல டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ரசிகர்களை பண்ணி ஒரு குணா, கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல, அப்படி இப்படின்னாங்க. ஆனா காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயக்குனர் இருக்காங்க, அவங்க பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டர்ல ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குல ஒதுக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்யலாம்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்க வச்சிருக்கானுங்க, எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு ஒன்னும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில அடிச்சாதான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேண்ட வாரே. பேரரசு அவர்களே நன்றி, சந்தானம் பாரதி அவர்களே நன்றி. அதனால வடக்கையும் வாழல, தெற்கும் வாழல, ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமா, அது சூரிய கொடுமை இல்லப்பா. அதனால ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா. ஏப்ப அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க. இப்ப நான் தனியா போராடி 4 ஓட்டு வாங்குறேன், அதுல ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயில்ல நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிகைக்காரங்க?
பேப்பர்ல போட்டீங்கல்ல, அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாங்க, மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல, அவ்வளவு இயலாம அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்ல பாயிண்ட் இல்ல. தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூனையம்னு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், என்னைக்குமே அப்படித்தான், மிஷினுக்கு வரைக்கும் அதான். அது அநியாயம் நடத்தப்படுதுயா இல்லையா? ஒரு ஓட்டு போட வேண்டிய செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்துல எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளவு லட்சம் கோடி பண்றீங்கல்ல, கூப்பிடுறீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்ப கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவ்வளவுதான். அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்டம் மாதிரி 400 பேர் 500 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே 40 இதை திறந்தா 50 அப்பெல்லாம் இந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃபுளுன்ஸ் போயிடுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனா நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க. டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க. நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள் கேரளா இருக்க மாதிரி இங்க வரமாட்டேங்குது. வந்தா பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்ப தியேட்டருக்கு போனா 2000 4000 5000 ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேப்பா, அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்ப வேட்பாளர்கள் என்ன ஆளுகளை எடுத்து பாத்துக்குங்க, ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திரால இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்ல. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்குல படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்பா, பொங்கல் அது இது, பொங்கல் விழாவா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கொட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்துல சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடுனா அப்படி சுரண்ட முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார், அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர், தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலா இருக்காரு, கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்துல கதாநாயகனா நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்துல கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏலே அப்படி ஆளு இப்ப நல்லா செகப்பா இருப்பாரு. ஆனா அந்த சாங்கு ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடி எல்லாம் வச்சுட்டு நல்லா, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா, இங்க இருக்கீங்களா? வெளில நீங்க இப்ப எதுக்கு வெளியில நின்று? வாழ்த்துக்கள். இவர் மந்திரம் தான் ஓதுவாரம் பார்த்தா, இதுல வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு. நீங்க எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி. அப்புறம் இந்த படம்
மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்றேன் இல்லையா, இப்போ உங்களுக்கே டவுட்டா இருக்கும் இது எந்த படமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றத அப்புறம் சொல்றேன். இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட பேரு யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கை தட்டல, கொஞ்சமா தட்டுங்கன்னாங்க. நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றத சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னாக்க, இந்த படத்தோட பேர் கரெக்டா சொன்னீங்கன்னாக்க, கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து தருவாரு. அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க, யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரரசாரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களா, சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு. அது யாருன்னா யாரு இல்ல, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு, இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு. ஏன்னா நீ இவ்வளவு பேசிய நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க படம் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன், என் கூட சேர்ந்து இங்க இருக்கிறவங்க 350 பேர் வந்து படம் பார்ப்பாங்க, நல்லா கை திட்டாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். ஆர் உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களா வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து நான் எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரியவங்க, இவ்வளவு பிரஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாழ்த்து கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை போயிட்டோம். நன்றி நன்றி நன்றி. வெந்து தனிந்தது காடு. இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. டைம் ஆயிட்டு இருக்கு. மேடையில அதை சாக்கா வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையா இருக்கு. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஷூட்டிங் டென்ஷன்ல நான் ஓடியாந்தா கூட இந்த மேடையில் வந்து உட்காந்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த உழைப்பு அவ்வளவும் வந்து இதோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஏ.எல். ராஜா அவர்களுக்கு தான் சேரும். ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு படுற கஷ்டங்கள் தான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்தோட வெற்றிக்காக அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த படம் வந்து அவருக்காகவாது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்க மகிழ்நாத குருக்கள் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி, அவர் என் படத்துல தான் முதல்ல நடிச்சாரு. இந்த படத்துல ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அப்புக்குட்டி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கேரளால தான் பிறந்திருக்க வேண்டியவர். உண்மையிலே ஒரு அருமையான கலைஞன். என்னுடைய ஆரம்ப கால படங்கள்ல அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் நடிக்காம போயிட்டாரு. கண்டிப்பா அவரை நான் யூஸ் பண்ணிக்கோ. அவங்க கூட நடிச்ச ரேவதி அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜா அவர்களை பத்தி சொல்லும் போது இந்த படத்தை வந்து எத்தனை பேர்கிட்ட போட்டு காமிச்சாரு, எவ்வளவு பேரை இந்த ஃபங்க்ஷனுக்கு காமிச்சாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணி இந்த விழாவுக்கு அழைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது.
ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலா அவங்க கொடுக்குற வந்து ட்ரைலரும் சரி பாடலும் சரி ஒரு குவாலிட்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன ஒரு பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. ஒரு கதையா ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமா உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயா பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையா எடுத்திருக்காரு. நல்ல படமா வந்திருக்கு. எங்க எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்க பேராதரவு வேண்டும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறோம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே, சந்தான பாரிசார் அவர்களே, கூல் சுரேஷ் அவர்களே, ராஜசிம்மன் அவர்களே, அப்புறம் எங்கள் டைரக்டர் சரவண சுப்பி அவர்களே, ராசி அழகப்பன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக மன்சூர் அலிகான் அவர்களே. நான் கூல் சுரேஷன் சொல்லும் போது மட்டும் யாருமே கைத்தட்டல, அது ஏன் தெரியல. ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு அந்த வேலையை செய்யாம இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அதே மாதிரி செந்தில்னா சார், அவரை மட்டும் ஒரு ஸ்பெஷலா ஒரு குறிப்பு சொல்லணும். நாங்க எங்க படம் ஃபர்ஸ்ட் ராமராஜன் வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசரா. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்ப பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியா இருந்தாரு. இப்ப அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படிச்ச பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவர்கிட்ட போய் நின்னோம், சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்ப என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை சார், கொஞ்சம் கடன் இருக்கு, இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ண அதை நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். என் யூனிட் பேர் எல்லார் பேருமே போட்டுக்கோங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ ஒரு கஜேந்திர குமார் ஒருத்தட்ட கதையை கேட்டோம். அவரு சாரே சொன்னாரு, கதை சொன்னாரு, கதை நல்லா இருந்தது, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப சின்ன தம்பி நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்ப ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு இருந்தது. சின்ன தம்பியில இருந்து இது ரஜினியில இருந்து போக்கிரியும் சின்ன தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு. அந்த படம் வந்து 28 நாள்ல ஆர்ஓ பிலிம்ல அவுட்டோர்ல ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா. நாங்க அழகா அதை ஒரு நல்ல விலைக்கு வச்சுட்டு அந்த கடன் அடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஏதாவது ஒரு மேடை கிடைக்க அவருக்கு நன்றி சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்க மேடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாருமே. ஒரு ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நிறைய தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவருக்கே தெரியும். இப்ப என்னன்னா அதே மாதிரி மன்சூர் அலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன காசு சம்பளம் பேசுறாரோ அதை வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு. அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் அவரு. இந்த ஏஎல் ராஜாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்குங்க தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தான பாரிசாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டாரு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம மஸ்தான் மாஸ்டர் பத்தி சொல்ல நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க யாரு வேணாலும் படம் எடுக்குவாங்க, மஸ்தான் மாஸ்டர் போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்லை, ஒரு அரை நாள்ல பாட்டு எடுத்து கொடுங்கன்னா அரை நாள்ல 2 பாட்டு எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அப்படி ஒரு திறமைசாலி அவரு. ஆமா, முடிஞ்ச அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. ஆமா, இல்ல எல்லாரும் பார்க்கணும்ல, எல்லாருக்குள்ளயும் அந்த ஆசை இருக்குது, நடிக்கணுங்கிற ஆசை. அப்பப்ப அந்த ஆளை வந்தான் கமல் அப்ப போய் எட்டி பார்க்குறது. இப்ப இந்த ஜாதி வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் பொருட்கள் சார் பையனை பத்தி சொல்லணும். அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜையில வந்து மங்களகரமா பூஜை நடத்தி கொடுப்பாரு. அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ அறிவாகுது, அவருக்கு சினிமால கிடைச்ச மிகப்பெரிய பேரு. ஸோ அவருக்காண்டி ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஜாதி வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க. பொதுவா ஜாதி மதம் இனெல்லாம் சினிமாக்குள்ள பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது.
நீங்க அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது. தேட்டர்ல இருந்தாலும் சரி, சினிமா தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, எங்க ஜாதி பாகுபாடே கிடையாது, இன பாகுபாடு கிடையாது, மொழி பாகுபாடு கிடையாது. ஒரு ஒற்றுமையின் இடமா தான் வந்து சினிமா இருக்கு. நீங்க தியேட்டர்ல போய் உட்கார்ந்து படம் பார்க்கும் போது பக்கத்துல எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்கான்னு பார்க்க மாட்டான். நம்ம தெரிஞ்சு படம் நல்லா இருந்தா ரசிப்போம், ஜாலியா இருப்போம், படம் பார்த்துட்டு வருவோம். ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த ஜாதிய வந்து என்னன்னா பொதுவில் வைக்காம வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா கலவரம் வராது. பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்குறது அதோட நிறுத்திக்கணும். ஆனா அது வெளியில வரும்போது வெட்டு குத்தா மாறுது. அந்த சாதிங்கிறதுல அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயா பரவுது. எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியா போடுறாங்க பாருங்க, அது மாதிரி அது பரவுறது. ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சௌந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு. டெய்லி பஞ்சாயத்து அதுதான். உதயகுமார் சார் பார்த்தோன்னே கிளம்பலாமான்னு கேட்டாரு. ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட நடிகர் சங்கத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது. அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரத்துல திரையுலக சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸா உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ஏஎல் ராஜாவோட சூரியனும் சூரியகாந்தி படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் உள்ளில் என் மனதில் நீங்காது உயிரோட்டமாக இருக்கிற தமிழுக்கு வணக்கம். வணக்கத்திற்குரிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சமூக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் எங்களுடைய திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர். அவர் நிறைய நேரம் பேசலாம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் ராஜா அவர்கள், அவர் ஏற்புரை மாதிரியே வரவேற்புரை பண்ணார். மிக சாதுரியங்க. திருவள்ளுவர் வந்து 7 சொற்களில் என்ன சொல்லணுமோ அது மாதிரி நேரம் கிடைக்குதா கிடைக்கலையா, கிடைக்கிற கேப்ல ஏர் ஓட்டின்னு சொல்ற மிகப்பெரிய கலை உழவன் ஏஎல் ராஜனுடைய படம் மிகச்சிறப்பான வெற்றியை அடைய வேண்டும்னு எல்லாருடைய மன துடிப்புகளிலிருந்து எடுத்து சொல்றேன். முடிச்சில்ல, ஆரம்பிக்கிறேன். அது என்னது, மைக்குக்கு இப்பதான் வந்து வேல்யூ கூடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அரசியல் மைக்குக்கு இப்பதான் வேல்யூ கூடிக்கிட்டு இருக்கு. அதனால மைக்கை பார்த்தாதான் நம்முடைய ஒரு தமிழன் பேசாம இருக்க முடியாது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தமிழகத்தில் வந்து 81ல ஆர்வி உதயகுமாரை மாணவராக இருந்து சந்தித்த போதிலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் சூழல் அதிகமாக பணம் வச்சுக்கிற இடத்துல கருத்துக்கள் இல்லை. கத்தி கபட ரத்தம், ஒருத்தன் தவறான் ரயில் நிப்பாட்டான். எவன் வந்து சின்ன படம் சொல்றானா அவன் கருத்துக்களை வைத்துக் கொண்டு சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கேன், வீதியிலிருந்து வந்திருக்கேன், கிராமத்துல வந்திருக்கேன், மனுஷன் பிறந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய எல்லாருமே சின்ன குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார்கள். அந்த இடத்துல குறைந்த இடத்தில் அகத்தியர் மாதிரி எடுக்கிற சிறிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அனைவர்களின் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரியும். நீங்க தாங்க திரைப்பட உலகத்தை காப்பாற்றுகிறீங்க. அதனாலதான் சொல்றோம், பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு திரைப்படங்கள் இருக்கிறது, தியேட்டர்கள் இருக்கிறது. சிறிய முதலீட்டு படங்களுக்கு தனியாக ஒரு தியேட்டர் கொடுங்க, 100 சீட்டு 150 சீட்டுன்னு சொல்லி 15 வருடமாக சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனா இது வரைக்கும் விடிவே இல்லை. இதை எங்க சொல்லணும்? மைக்கு முன்னாடி தானே சொல்லி ஆகணும். அதை நான் முதலில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அவன் மாறுவதை போ அப்படின்னு சொன்ன பட்டுக்கோட்டையாருடைய அந்த பாட்டை ஏஎல் ராஜா கடைசியில ஒரு பாட்டு, என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேராண்மைகளை நினைவுபடுத்தி சொன்னது, உண்மையிலே நீ ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய கலைஞன், உங்களுக்காகவே இந்த படம் ஓடணும். 2வது, என்னுடைய நண்பன் செங்கதிர்வாணன், ஒரு கிராமிய மண்ணில் இருந்து வந்தக்கூடிய அந்த கவிஞன் செங்கதிர்வாணனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். ஒரு அப்புக்குட்டி, நீங்களாம் கேரளாவில் பிறந்திருக்கணும். இங்க வந்து பிறந்துட்டு சும்மா சைட்ல நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான். கதைகள் தான் கதாநாயகன். அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி வந்து எங்களுடைய குருநாதரில் ஒருவரான சந்தான பாரதி அவர்கிட்ட கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும்.
உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னன்னு. தமிழ்நாட்டுல சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதோடு மறந்து போன அந்த சூரியகாந்தியும் சேர்த்து நீங்க எடுத்துருக்கிறீங்க. திராவிட இயக்க சிந்தனை உள்ள, தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம். இதுக்குள்ள ஒரு குருஜி இருக்கார், டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்கு. ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீ கோட்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய படமா இருந்தா டீ கோட்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள். ஒரு பெரிய படத்துல இப்பெல்லாம் கஞ்சா விற்கணும், இல்லைன்னா கத்தி எடுத்து குத்தணும். அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமா குத்துறவங்க எல்லாம் ஹீரோவா இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சந்தான பாரதி சார் எதுக்கு தேவையில்லாம அந்த படம் எடுத்தார். குணான்னு ஒரு படம் எடுத்தார். அப்ப பேர் வாங்கணும். ஆனா படம் அல்லது யாரு ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. குணா ஒரிஜினல். அதை பார்த்து அந்த படத்தை குணா கொகையிலத்தை உழுந்தான். அண்ணாம்பாரு 100 கோடி படம் மஞ்சுமல் பாய்ஸ். தமிழ்நாட்டுல ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. ஆமா, நான் அந்த படத்துல பணியாற்றினேன். அவருடைய தம்பி RS சிவாஜியும் நானும் கமல் சாரும் சேர்ந்துதான் போயிட்டு குணா குகையை தேடி பிடிச்சு வந்தோம். அந்த குணா குகையில நாங்க பார்த்து குணா படம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு தெரியாது. அந்த குணா குகையின் அதிசயங்களை நான் ஒரு யூடியூப்ல பேசினேன். 1.5 லட்சம் பேர் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் தியேட்டர்ல வந்ததை விட 100 நாள் தாண்டி ஓடி இருக்கும். என்னன்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி. ஆனா அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது. அதுதான் சமாகும். இந்த ஒரிஜினலை, இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை காலம் மறுபடியும் தேடும். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ நம்மளுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல், அந்த வில்லன் பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டரா இந்த கதை ஃபுல்லாவே நாங்க டிராவல் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா படம் பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸ்கிரீன் பிளே அவ்வளோ அற்புதமா வந்திருக்கு. அண்ட் காமெடி பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருக்கும். சீரியஸான சீன்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூமர் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாரும் போய் பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். இது ஸ்ரீஹரின்றது எனக்கு ஒரு இப்ப 5 வருஷமா தான் தெரியும். பையன் அவருக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். பேசி கால் கேட்கறது இல்லை பாவம். ஆனாலும் வெரி இன்டெலிஜென்ட் பாய். அந்த இன்டெலிஜென்ட் பாய் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னாக்கா, படத்துல ஆக்ட் பண்ணணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். ஆனா இவர் எப்படி பண்ணுவாருன்றது எனக்கு தெரியல. இங்க உக்காந்து நான் பார்க்கும்போது இவரு சாதாரணமா ஸ்ரீஹரி கிடையாது, மகா ஸ்ரீஹரின்னு சொல்லலாம். இவரை நல்லபடியா இந்த மாதிரி புதுசா வரவங்களை இந்த இண்டஸ்ட்ரியில நல்லபடியா கொண்டாந்து ஒரு பெரிய ஆக்டரா கொண்டாடுறதுக்கு இது பண்ற சாரு ரொம்ப எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா இவருக்கு எப்படி நன்றி சொல்லணுன்றது நம்ம மூலியமா தெரியாது. இந்த படம் நல்ல வெற்றி வரணும்னாக்கா இங்க இருக்கிற பிரஸ் பீப்புள் கிட்ட கண்ட்ரோல் இருக்குது. அந்த பிரஸ் பீப்புள் கிட்ட எப்படி இந்த கம்யூனிகேஷன் ஜனங்களுக்கு ரீச் ஆகணுன்றது அது உங்க கையில இருக்குது. இது நல்லபடியா போறதுக்காக தான் எங்களை உட்காந்து வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, இருக்கிறதுலயே குறைவா பேச போற ஒரே ஒரு ஆள் எனக்கு யாருன்னு தெரியும். ஏன்னா இவர் சங்கத்துல ஜாஸ்தி பேசுவாரு. வெளியில எல்லாரும் இந்த படம் பாருங்க, நல்லா ஓடணும், நன்றி அப்படின்னு போயிடுவாரு. அவர் பேசுறத நானே பேசுறேன். ஆமா, ஒரு மிகச்சிறந்த படம். அதை தயாரித்து இயக்கி ஒரு அழகான ஹீரோவை ஸ்ரீஹரி ரொம்ப அழகா இருக்காரு. அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு பேச்சோட இங்க மேடையில பேசுனது நம்ம எல்லாருடைய மனதையும் ரொம்ப தொற்றுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உலகத்துல யாருமே செய்ய மாட்டாங்க. அவன் இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சு நல்லா பேச கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த படத்துல இதை விட நல்லா பேசுவாங்க. ஆக ஏதோ ஒண்ணு நடக்குது, இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அது ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள வராமையே அந்த எட்டி எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணாது. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஏன்னா எந்திரிச்சு அதை வேணா என் தம்பி படம் தான் நான் இங்க வந்து சந்தில இருந்தே பாத்துக்கிறேன். அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்கிரீன்ல தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு. அந்த ஆஃப் ஸ்கிரீனுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் தியேட்டர் வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு 350 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி. என உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ சொல்லி இருக்கிற கருத்து வந்து அந்த பாரதியும் அம்பேத்கரும் என்ன சொன்னாங்க, என்ன நினைச்சாங்க, அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்க. இது தொன்று தொட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம சின்ன வயசுல இருந்து ஜாதிகள் இல்லை எழுதி பாப்பான்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எக்ஸாம்ல எழுதிடுவோம், அந்த கவிதைக்கு மார்க் வாங்கிடுவோம். பாரதியார் இதுக்காக தான் எழுதிக்கிறாருன்னு நினைச்சிருக்காங்க. மற்ற அதை மீறி யாருமே திங்க் பண்ணல. இதுதான் உண்மை. எந்த ஒரு நல்ல விஷயமுமே நாம் படிப்பதற்காக, அப்புறம் ரெண்டாவது பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக. மீதி அதை கடைபிடிக்கவோ அதை நம் வாழ்க்கையில எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அடுத்த கட்ட நமக்கு போராட்டம் நம்ம துரத்திட்டு இருக்கு. நம்ம போராட்டத்தை துரத்திட்டு இருப்போம். நடுவுல நம்ம கொஞ்சம் கேப் கிடைக்குது பாருங்க, அப்பதான் சமுதாயத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த கேப்பு கிடைக்கிறப்ப அரசியலுக்கு வர்றவங்க, கேப்பு கிடைக்கிறப்ப சமுதாயத்தை பத்தி திங்க் பண்றவங்க இந்த நாட்டுல நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கேப் கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்த சொல்ற ஆளா நீ மாறி இருக்கக்கூடாது. உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும். உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன். அது கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனா அதுக்கு உன்னோட தோல் நிக்கிற நீ சொன்னிய உன்னுடைய நண்பர்கள், தயாரிப்பு, இணை தயாரிப்பு, அவங்க எவ்வளவெல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னு, அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீ வந்து வெற்றிகரமான ஒரு எல்லையை தொட வேண்டும். இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ, என்னுடைய அன்பு தம்பி ஏஎல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும். அதை நீ கூட சொல்லலன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், எங்க அண்ணம்மார்கள், தம்பிக, நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படம் சூரியனும் சூரியகாந்தியும் என்கிற அருமையான டைட்டில். இது அழகான டைட்டில். இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதை சொன்னாரு, ஒரு குருநாதருக்கு ஒரு முதல் மரியாதை செஞ்சாரு எங்க அண்ணன். சினிமாவிலேயே ரொம்ப அழட்டிக்காத ஒரு டைரக்டர்னா அது அண்ணன் சந்தானம் பாரதி தான். ஏன்னா அவரால் அழட்ட முடியாது, வேற படத்துல மட்டும்தான் ரொம்ப பண்ணுவார். மற்றபடி அவர் மாதிரி சாஃப்டஸ்ட் பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நான் திரைப்பட கல்லூரியில படிக்கிற காலத்துல அவர் வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போவேன். எதுக்காக சுகாசினி நடந்து வராங்க, நாங்கெல்லாம் 5A பஸ்ல ஏறி திரைப்பட கல்லூரியில போவோம், ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது. அந்த போகும்போது MR சந்தானம்னு ஒரு போர்டு இருக்கும், ஒரு சின்ன வீடு. அந்த வீடு தான் இவர் வெளியே நின்றுட்டு இருப்பார். சார் டைரக்டர். அப்பதான் இவங்க ஃபர்ஸ்ட் படம் நீங்களும் வாசுவும் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டு, நான் அந்த பாட்டுக்கு நான் அடிமை. இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்துல வந்த பூந்தளிராட பாட்டை வந்து நான் திரைப்பட கல்லூரியில படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸா அந்த பாடல் காட்சியை நான் படம் எடுத்திருக்கிறேன். அதனால எனக்கு அண்ணன் மானசீக குருதான். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அன்பு மாறாத ஒரு, எதுக்குமே ஒரு பந்தா பண்ணிக்க மாட்டாரு. அண்ணே சூப்பரா இருந்ததுன்னு பண்ணேன், அப்படியே தம்பி ஓகே பாத்தியா அப்படிம்பாரு. அதோட சரி, அதை பற்றி அழட்டிக்காத அவர் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் நீடூழி வாழ வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் சீனியர்.
அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்துல எதனால நான் அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் அவருக்கு கூப்பிடுவேன். அப்புறம் இயக்குனர் எழில் சார், அவர் வந்து நான் சும்மா சுத்திட்டு இருந்தேன், என்ன ஒரு தம்பி கூப்பிட்டு என்ன அமைச்சராக்கி விட்டாரு ஒரு படத்துல, கருடன் படத்துல. அது எப்படி சினிமாவில தான் நீ நான் ஆக முடியும், நிஜமா யாரு உனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்தாரு, அது என்ன உங்களை மினிஸ்டர் ஆக்குறது அப்படின்னு என்ன சிஎம் ஆக்கி விட்டுருக்காரு இவரு. அடுத்த படம் விரைவில் எதிர்பாருங்கள், ஆர்வி உதயகுமார் சிஎம் ஆகிறார். அரசியல் இல்லப்பா, தேசிங் ராஜா 2 படத்துல என்னை வச்சு செஞ்சிருக்காரு அவரு. அதுக்காக என்னுடைய அருமை தம்பி என்னுடைய பேரை கெடுக்காம அதை எடிட்டிங்ல கரெக்ட் பண்ணி என்ன ஒரு மரியா அந்த நல்ல பேரை கெடுக்காம அதுலயும் கெட்ட வில்லனாவே ஒரு நல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் வில்லனாக்குறாங்க. நியாயமா கேள்வி கேட்குப்பா. நீங்க என்னதான் கெட்டவனா இருந்தாலும் உங்களை கெட்டவனாவே நினைக்க மாட்டாங்க படத்துல. ஆனா நம்மள போய் நல்ல பசங்க. சரி, எனிவே எனக்கு என்னை முதலமைச்சராக்கிய என் அன்பு சகோதரர் திரு எழில் அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சரவண சுப்பையா இருக்காரு தம்பி, எனக்கு நீண்ட நெடுகால நண்பர். அதாவது நான் திரைப்பட கழிப்பு ஒரு போட்டோ காட்டினாரு, யாரா அது அப்படின்னு. அது நான் தான். எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நான் அவரோட இருக்கிற போட்டோவை காட்டினாரு. அவர் பத்திரிகையில அப்ப சாவியா தாய் பத்திரிகையில் இருந்தப்ப திரைப்பட கல்லூரியில படிக்கிற மாணவர்களை ஒரு பேட்டி எடுக்க வந்தப்ப எடுத்த ஒரு ஸ்டில்லு 1981 எடுத்தது, இஃப் ஐ எம் ரைட். அதுல நானே இல்லை. இவர் யாருங்க இதுன்னு கேக்குறாரு. இது சரி, அது தனியா பேசிப்போம். அதாம இந்த மாதிரி உறவுகள் நாங்க சொல்றது. அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி திரு மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தனக்கு படுற நியாயத்தை உறக்க சொல்பவர், யாருக்காகவும் பயப்படாமல் சொல்பவர். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மனசுல பட்டதை பேசுற ஒரே சினிமாக்காரன் இன்னைக்கு மன்சூர் அலிகான். ஆனா நான் ஒரு உள்ளத்தில் குழந்தை. எனக்கு செல்வமணி அடிக்கடி சொல்வார் இவரை பத்தி, இவருடைய உயர்ந்த பண்புகளை பத்தி. ஆர்கே செல்வமணி அவருடைய படத்துல அந்த ஆட்டமா பாட்டமா அந்த வீரப்பன் கேரக்டர் அந்த கெத்தப்ல நடிக்கும்போது இவர் பண்ண, அதாவது கேரக்டராவே இன்வால்வ் ஆகி யாரோ வந்து தட்டியிருக்காங்க, ஓங்கி ஒரு அற விட்டுருங்க, ஏன்டா நீ அடிச்சேன்னு கேட்டாரா செல்வமணி. ஆனா நான் வீரப்பண்ண என்ன கை வைக்கலாமா, இவன் அடிச்ச உடனே அவன் போய் பேஜராகி அட்மிட் ஆயிட்டான். ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரமாகவே மாறி இன்னைக்கு வரையிலும் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்சூர் அலிகானுக்கு உண்மையாவே இந்த மேடையிலே நீங்க வந்து இருந்தது, என் தம்பி ஏஎல் ராஜா அவர்கள் சொன்னது போல அவரை சிறப்பு செய்வது மட்டுமில்ல, நீங்கள் வந்தது சினிமாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அந்த சினிமா என்றென்றும் உங்களுக்கு உரிய இடத்தை தந்து கொண்டே இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் சார்பாக தான் நான் பேசுறேன், வேற யாரும் பேச மாட்டாங்க. நான் இந்த பேசுறதுக்காகவே நான் வந்து மத்தியானம் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இங்க வந்து நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன். நான் பட்ட சந்தோஷத்தை நீங்க எல்லாம் பட வேண்டாமா? இப்ப எங்க அண்ணன் அவரு செந்தில்நாதன் சார் வந்து இஸ் வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். இவங்க எல்லாமே, நான் எதுக்கு சொல்றேன், எல்லாமே நல்லவர்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க ஒன்னையும் சேர்த்து சொல்லிடுறேன், சௌந்தரியும் சேர்த்துதான். சௌந்தரம் சில பேர்த்துக்கு நல்லவராக, சில பேர்த்துக்கு கேட்டவர், வேற வழி இல்லை. பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்து அப்படித்தான். பாதி பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டும், பாதி பேர் இட்டு நல்ல வேற வழி இல்லை. அப்புறம் எனது அன்பு தம்பி பேரரசு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு இணை செயலாளர், அவங்க 2 பேரும் ஒன்னாவே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க.
இணை செயலாளர் படப்பிடிப்புக்கு போயிட்டாலும் அவருடைய வேலையும் தானே எடுத்து செய்யக்கூடிய பொறுப்புல இணை செயலாளர் நான் சொன்னது யாருன்னா அவர் தான் எழில் சார். ஒரு கைத்தட்டுங்க. அவர் என் படப்பிடிப்பில் இருந்தா கூட ஒரு வேலையை சொன்னா நம்ம சங்கத்துக்காக அவர் ஓடி வந்து செய்யக்கூடியவர். அதே மாதிரி கூல் சுரேஷ் தம்பி, அவர் பேர் சொல்லலைன்னா எனக்கும் கைத்தட்ட மாட்டாங்க. அதனால அவன் அப்படித்தான், அவனும் ஓப்பனா சில விஷயம் ஏதாச்சும் பண்ணுவான், சின்ன சில்மிசம் பண்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரியும். அவன் உண்மையானவன். நீ வந்தாவே கலகலப்பாயிருது எல்லா ஃபங்க்ஷனும். வாழ்த்துக்கள். ஆமா. அடுத்தது அழகர் சாமியின் குதிரையில ஏறி டெல்லி வரையிலும் போய் ஒரு மிகப்பெரிய விருது. நான் எனக்கு இப்ப கூட யோசிக்கிறேன், ஒரு இந்த இந்தியாவின் தலை சிறந்த விருதை, சிறந்த நடிகர் விருதை பெற்ற ஒரு நபரை இன்னும் இந்த தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்தவில்லை. அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாழ்க. தம்பி அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோக்களா நடிச்சிருக்கிற தம்பி விக்ரம், அப்புறம் ஸ்ரீஹரி, அதோடு சேர்த்து நீயும் நல்லா ஒரு ஆட்டம் போட்டிருக்க, சூப்பரா ஆடி இருக்க, டான்ஸ் ஆடி இருக்க. இந்த மாடை பிடிச்சிட்டு வந்து ஆத்தா கிட்ட கொடுக்குற காட்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாருமே இயல்பா நடிச்சிருந்தாங்க. அதனால இந்த இயல்பான திரைப்படத்துக்கு இசையா இருப்ப ரவி பிரியா, நம்ம நண்பர், அவர் எங்க அமெரிக்காவில் இருக்காரு, கனடாவில் தான் இருக்காரு. இசைப்பிரியனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த படத்தை இணைந்து தயாரித்திருக்கும் டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட், அது எங்க அவரு குருஜி, உங்களுக்கும் அப்புறம் தொடர்ந்து நம்ம படங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு கொண்டிருக்கின்ற குருக்கள் எங்க குருக்கள் அவர்களுக்கு என மனமார்ந்த வாழ்த்துகள். உங்களுடைய புள்ள நல்லா வருவாரு. ஒரு மிகப்பெரிய, நீங்க எத்தனையோ வெற்றி படங்களுக்கு பூஜை போட்டிருக்கீங்க, ஆனா இதை ஒரு வெற்றி படமாக மாற்றுவதற்கான பூஜையை நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த திரைப்படம் சிறப்பாக திரைப்படமாக மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களிடம், அதை சரியான முறையிலே ரிலீஸ் செய்து தியேட்டர்களை எல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செய்கிற திரு விஜய் முரளி அவர்களுக்கும், வாங்க விஜய் முரளி இல்லைன்னா இன்னைக்கு எந்த சின்ன படமும் ரிலீஸ் ஆகாது. சவுந்தரபாண்டியனும் விஜய் முரளியும். ஸோ அவங்க பார்த்து ஏதோ மனசு வச்சு இந்த படத்தை மிகப்பெரிய படமாக மாற்ற வேண்டும். இந்த படத்தில் நடித்திருக்கிற நம்ம ஹீரோயின் அவர்களுக்கும் வாழ்த்து. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நம்ம மாஸ்டர் மஸ்தான் அவர்களுக்கும், அப்புறம் நான் சில பேர் ஏதோ அசிஸ்டன்ட் இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், எங்க பசங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு வெற்றி படமாக மாற்றுங்கள். திரு தம்பி என்னுடைய ஏஎல் ராஜா அவர்களுக்கு இது ஒரு மிக பெரிய மறுமலர்ச்சியை இவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.